அது என்னென்னா அந்த வேர்ட்ஸே ரொம்ப தப்பு. ஆக்டிவ், ஹைப்பர் ஆக்டிவ், ஒருத்தர் பார்த்து இப்படி சொல்கிறதுங்கிறதே இந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் நம்ம தெரியாமல் பயன்படுத்துகிறோம். ஆக்சுவலாக அந்த வேர்டோட அர்த்தமே வேறு. இந்த பையன் ஒரு 8 வயசு பையனோட இயல்போடு இருக்கான். இப்போ என்னென்னா ஒரு பையன் எப்படி அப்பா தூங்கிட்டு இருக்காரு, எத்தனை பேர் நம்ம அப்பா தூங்கிட்டு இருக்க நேரத்தில் வெளில போய் விளாண்டு வந்திருப்போம். அப்பா எந்திரிக்கிறதுக்குள்ளே மலை மேலே ஏறின பையனுக்கு இறங்க தெரில, அதனால் அப்பாவை கூப்பிட்றாங்க, இல்லை எந்திரிக்கிறதுக்குள்ளே கீழே வந்திருப்பான். ஸோ அந்த பையன் ஹைப்பரெல்லாம் எதுவும் பண்ணல, அப்பாவுக்கு தெரியாமல் பண்ணலான்னு ட்ரை பண்ணான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சிகரெட் விடலான்னு கேட்டான், விட முடியாதுன்னு சொன்னார் அப்பா. அப்புறம் ப்ராமிஸ் பண்ணார், ஓகேன்னு அக்செப்ட் பண்ணான். அப்புறம் ஏமாத்திரம் நீ ஏமாத்திரம் இல்லை, ஓகே பண்ண அட்லீஸ்ட் ட்ரிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னு ஒன்று, அவ்வளோதானே தவிர இதில் எங்கே அந்த பையன் அப்நார்மலாக பிஹேவ் பண்ணாலும் யோசிச்சு பாருங்க. நம்ம இப்போ வீட்டில் அப்பாவுக்கு தெரியாமல் நீங்கள் பண்ணதே இல்லையா? சைக்கிள் எடுத்து வெளில போயிருப்போம், அப்பா பைக் எடுத்துகிட்டு போயிருப்பாரு. எத்தனை பேர் அப்பாவுக்கு தெரியாமல் பைக் எடுத்து போய் ரோட்டில் இடிச்சிருக்கோம்? அப்போ ஹைப்பர் ஆக்டிவா? இந்த ஜென்ரேஷனில் எப்போது நான் ஒரு செகண்ட் நான் பதில் சொல்லிருக்கேன் உங்களுக்கு தான். நம்ம வந்து சார் ஒரு நிமிஷம். ஸோ அதை வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வீட்டில் வெளியில் எடுத்துகிட்டு போன பைக் எடுத்து போய் இடிச்சு அப்போ பசங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஜென்ரேஷனில். அது பேர் ஹைப்பர் ஆக்டிவ் கிடையாது. அதுக்கு பேர் அப்பாவுக்கு தெரியாமல் அப்பா முழிக்கிறதுக்குள்ளே செஞ்சிடலான்னு செய்கிற விஷயம் தானே தவிர அந்த மாதிரி டேர்ம்ஸை ஒரு குழந்தைகள் மேலே பயன்படுத்துறது வன்முறைன்னு நான் சொல்கிறேன். புரியுதா? ஓகே.